ஒன்று தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் पहला तेसलोनिक का किताब இரண்டாம் அதிகாரம் दूसरा अध्याय 10-11 வசனம் 10-11 वचन। நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா हालेलुया। இந்த வேத வாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். इस शास्त्र की इस वाक्य के लिए परमेश्वर का धन्यवाद करता हूँ। இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. यहाँ पर शास्त्र बड़ी स्पष्ट कहती है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் प्रेरित पौलुस कहता कि हम अति पवित्र रहे, நீதியும் धर्म பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு निष्कलंक चाल चली, जिसके लिए நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. तुम भी गवाह हो और परमेश्वर भी गवाह है। விசுவாசிகளாகிய தேவ மக்களுக்கு முன்பதாக विश्वासी परमेश्वर के जन के सामने இன்றைக்கு போதக அபிஷேகம் பெற போகிற தேவனுடைய பிள்ளைகள், आज जो परमेश्वर का प्रचारक का अभिषेक पाने वाले परमेश्वर के लोग பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்த பரிசுத்த பவுலை போல நாமும் வாழ்ந்து முன் செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. हम उस संत पौलुस के नाई चलकर आदर्श बनना जरूरी है, जिसने धर्म पवित्र चाल चली। விசுவாசிகளுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, ना केवल विश्वासियों के सामने, தேவனுக்கு முன்பதாக परंतु परमेश्वर के सामने பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும். पवित्र जीवन बिताना है। பரிசுத்த வாழ்க்கைதான் மிக மிக முக்கியமானது. जी हाँ, पवित्र जीवन अति महत्वपूर्ण है। அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஒரு நாளும் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. इस पवित्र जीवन पर कभी भी नुकसान न पहुंचाए, நாம் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். क्योंकि हम परमेश्वर के लिए बहुत ही जरूरी व्यक्ति है। போதக அபிஷேகம் பெறப்போகிற நீங்கள் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். आप जो पासवान अभिषेक पाने जा रहे, आप परमेश्वर के लिए बहुत ही महत्वपूर्ण व्यक्ति है। தேவனுடைய ஸ்தானாபதிகள், परमेश्वर के दूत है। தேவன் நிற்கிற இடத்தில் உங்களை நிறுத்தி பார்க்கிற ஒரு ஊழியம்தான் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. आपके हाथों में अब ऐसी सेवा देने जा रही है, जहां पर परमेश्वर होना है, उस स्थान पर आप उसके बदले में खड़े होंगे। ஆகையால் इसलिए நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக आप बतौर पवित्र ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. प्रतिदिन चलना जरूरी है। யாத்திராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது, निर्गमन की किताब 28वां अध्याय 36वां वचन पढ़ते समय, பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் உங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாலையின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா। கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி, जिस पर ऐसा लिखाया जाए कि यहोवा के लिए पवित्र, ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக, और जिसे आरोन के माथे पर लगाया जाए ताकि वो उसे ले चले फिरे। கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி, यहोवा के सम्मुख में ग्रहण किए जाने के लिए அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். ये निरंतर उसके माथे में बने रहे। ஆகையால் इसलिए எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலேயும் हर परिस्थिति में
நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். तुम परमेश्वर के लिए पवित्र हो। அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. जिस बात को कतई आप ना भूले, அதைத்தான் நீங்க தெளிவாக சொல்லுகிறது. इसलिए यहाँ पर स्पष्ट लिखा है, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவர்கள் நெற்றியின் மேல் இருப்பதாக. हमेशा उनके माथे में लगे रहे ताकि ये जान ले कि यहोवा के रूप से ये लोग स्वीकृत है। இன்றைக்கு பல விதங்களிலே ஊழியம் செய்கிறார்கள். आज ही कई तरीके से सेवा करते हैं, அந்த ஊழியங்களை தேவன் அங்கீகரிக்கிறாரா? लेकिन क्या वाकई उन सेवकाई को परमेश्वर स्वीकार करता है? பலருடைய ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. और बहुत तेरे के सेवकाई परमेश्वर की ओर से स्वीकृत नहीं। அதிலே மிக முக்கியமானது இந்த பரிசுத்த ஜீவிதத்தில் பலரும் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். खास तौर पे बहुत तेरे लोग ये पवित्र नाम के चीज पर अपने जीवन को बिगाड़ देते हैं। நீங்கள் யாரும் கெடுத்து போட வேண்டாம். आप में से कोई भी अपने जीवन को ना बिगाड़ दे। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக நீங்கள் ரொம்ப உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். अगला अब वफादार रहना जरूरी है। 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:12 வாசிக்கும் போது पहला तीमुथियुस का किताब 1:12 में पढ़ते समय பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. हालेलुया। என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். मुझे विश्वास योग्य समझकर इस सेवकाई के लिए नियुक्त किया है। தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார் என்று சொன்னால் अगर परमेश्वर हमें कुछ काम करता है அவர் ரொம்ப நம்மை கவனிக்கிறார். तो वो हम पर ध्यान देता है। ஆண்டவர் கவனிக்கிறார். प्रभु बहुत ध्यान देता है। ஆகையால் इसलिए நீங்கள் உண்மை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். आप ईमानदार या विश्वास योग्य जीवन व्यतीत करें। எதிலெல்லாம் உண்மை? किन बातों में ईमानदारी? முதலாவது, पहला, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हमारे जीवन के दौरान परमेश्वर के साथ हमारी जो रिश्ता है जिसमें हम विश्वास योग्य रहे। நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிக்கக்கூடிய வாழ்க்கை, हमारे प्रार्थनाएं जीवन, पवित्र शास्त्र पढ़ने का जीवन, இவைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். इन तमाम चीजों में हम ईमानदार रहना जरूरी है। மாத்திரமல்ல, मात्र नहीं, நம்முடைய ஆராதனை காரியங்களில், தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய காரியங்களில் आराधना के सिलसिले अर्थात परमेश्वर का जो उपासना की जाती है உண்மையாய் செயல்பட வேண்டும். हम सच्चाई से करना है। ஏதோ கடமைக்காக ஒரு ஆராதனை செய்தேன், ஆராதித்தேன், போனேன் என்ற நிலைமையில் அல்ல. सिर्फ एक कर्तव्य के लिए मैंने आया, आराधना किया, चला गया, ऐसा ना करें। ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமாக நம்ம செயல்பட வேண்டும். प्रतिदिन बड़ी सावधानी से हम काम करना है। ஆராதனை காரியங்களில் நம்ம உண்மையாய் ஆராதிக்கணும். आराधना के विषय में हम ईमानदारी से आराधना करना பிதாவை है। தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். क्योंकि जो कोई पिता की दंडवत करते मानो वे आत्मा और सच्चाई से उसकी दंडवत करना है। நம்மை ஜனங்கள் பார்க்கிறார்கள், தேவனும் பார்க்கிறார். पता है, हमें लोग भी देखते हैं और परमेश्वर भी देखता है। நம்முடைய ஆராதனை நேரங்கள் எல்லாம் செவ்வையாகவும், ஆராதனை உண்மையாய் தேவனுக்கு ஆராதனை செய்யவும் நாம் தேவ பலனை பெற வேண்டும். हमारी आराधना नियमित तौर पे और परमेश्वर के योजना के तहत और ईमानदारी से की जाए। சிலர் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் ஊழியங்களே தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆராதனை நேரங்கள், ஜெப நேரங்களை எல்லாம் வேறு யாருக்காகிலும் ஒப்பு கொடுத்து விட்டு இவர்கள் வீண் அலுவல்காரர்களாய் போய் விடுகிறார்கள். आपको पता है, कुछ ऐसे भी लोग हैं जो समय परमेश्वर को देना है, जो प्रार्थना का समय है, आराधना का समय है, उस समय को परमेश्वर को ना देते हुए और किसी को देकर अपना समय को बर्बाद करते हैं। அப்படிப்பட்டவர்களாய் செல்லக்கூடாது. ऐसा ना करें। கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. परमेश्वर आपको अनुग्रह प्रदान करे। மற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாகவே செயல்படணும். और प्रत्येक जन आप अपने व्यक्तिगत जीवन में विश्वास योग्य रहिए। கொடுக்கல் வாங்கல் காரியங்கள், लेन देन विषय में,
பேச்சு வார்த்தை காரியங்கள் हमारी बोलचाल बातचीतों में அவைகளில் எல்லாம் உண்மை விளங்க வேண்டும். इन तमाम चीजों में हम विश्वासी योग्य रहना है। எப்படியோ பேசி எப்படியோ நடந்து நாம் கடந்து போக கூடாது. जैसा मन किया जैसी मर्जी की वैसी बोलचाल वैसी बातें ना करें। நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக உண்மையாகவே இருக்க வேண்டும். बल्कि हमारे जीवन परमेश्वर के सामने विश्वास योग्य ठहरना है। நம்முடைய சகல கிரியைகளிலும் தேவன் அங்கீகரிக்கிற உண்மை தன்மை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. हमारे सारे कामों में एक ईमानदार जीवन बिताने के लिए परमेश्वर हमें अनुग्रह करे। அடுத்ததாக இன்னொரு ரெண்டு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். अगला सिर्फ दो बातों को बतलाकर हम प्रार्थना करना चाहते हैं। அடுத்ததாக பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். अगला लोभ से हम दूर रहना है। 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். 10வது 11வது 12வது வசனத்தை வாசிக்கும் போது மனஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. தேவனுடைய பிள்ளை ஊழியர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். परमेश्वर के जन सेवक लोभ से दूर रहना है। ஏனென்றால் அது பொருளோ பணமோ அது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. क्योंकि धन हो वस्तु हो ये सारी बुराई का जड़ है। ஆகையால் அப்படிப்பட்ட தீமைகளுக்கு உங்களை விட்டு விடாதபடிக்கு इसलिए इस तरह की बुराई में अपने आप को शामिल न करते हुए நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, परंतु तू जो परमेश्वर के जन इनसे भाग जा। நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. धर्म धीरज विश्वास प्रेम और नम्रता को प्राप्त करने का प्रयास कर। தீமைகளோடு பொருளாசையோடு பண ஆசையோடு செயல்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். आप अपने आप को सुरक्षित रखिए कि आपके अंदर लोभ ना हो, लालच ना हो और बुराई ना रहे। ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி உங்களுக்கு நடக்கிறதுக்கு தேவன் பலன் தந்து நடத்துவாராக. परमेश्वर के जनों ये चाल चलने के लिए प्रभु परमेश्वर आपको अनुग्रह देवे। அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம், अगला परमेश्वर का राज्य, அது நாம் நேரமே வாசித்து 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे पहला தெசலோனிக்கி 2 का 11 में पहले हमने पढ़ा, वहां पर लिखा है தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். परमेश्वर जिसने अपनी राज्य और अपनी वैभव के लिए तुम्हें बुलाया। ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு உரியவர்களாய் இருக்கும்படிக்கு அழைக்கவில்லை. परमेश्वर हमें इस संसारिक होने नहीं बुलाया। ஆகையால் इसलिए ஒவ்வொரு நாளும் प्रतिदिन தேவனுடைய ராஜ்யத்தையே தேடணும். परमेश्वर का राज्य को खोजो, அந்த ராஜ்யத்திற்காகவே ஊழியம் செய்யணும். उस राज्य के लिए सेवा करना है। அந்த ராஜ்யத்திலே ஒரு திரள் கூட்டத்தை உங்கள் மூலமாக சேர்க்கப்பட வேண்டும். और आपके द्वारा एक बड़ी झुंड उस राज्य में शामिल होना है। உங்கள் மூலமாக அநேகருடைய நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. आपके द्वारा बोतेरे के नाम जीवन की किताब में अर्थात मेमने के किताब में लिखा जाना जरूरी है। அந்த மேன்மையான பங்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ये सर्वोत्तम भाग परमेश्वर आपको देवे உங்களை இந்த ஊழியங்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. और आपकी सेवकाई में और सामर्थ्य रीति से इस्तेमाल करे। நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், क्योंकि तुम यहोवा के लिए पवित्र हो। அந்த பெரிய உத்தரவாதமான பொறுப்பை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். यो बड़ी जिम्मेदारी परमेश्वर आपके हवाले किया है। நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். इसलिए आप विश्वासी योग्य रहे। நீங்கள் பொருளாசையை பண ஆசையை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். इसलिए लालच और लोभ से आप नफरत करना है தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதையே தேட வேண்டும். और सिर्फ परमेश्वर का राज्य के विषय पर खोज रहे। உலகத்தின் ராஜ்யம் நமக்கு வேண்டாம். संसार का राज्य हमें नहीं चाहिए। பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் வேண்டாம். हमारे जीवन के मामले का विषय हमें नहीं चाहिए। தேவனுடைய ராஜ்யம்
परमेश्वर का राज्य அந்த ராஜ்யத்திற்காகவே முயற்சி செய்யுங்கள். और उस राज्य के लिए परिश्रम करो. நமக்கு கொஞ்ச நேரம் தான் கர்த்தர் தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें सिर्फ थोड़ी सी काल दिया है. கொடுத்திருக்கிற நேரத்தை, நாட்களை, வருஷங்களை அவர்களுடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு திரளான மக்கள் சேர்க்கப்படவும் दिया हुआ समय को, वक्त को, वर्ष को उसके नाम की महिमा के लिए, उसके राज्य के लिए, उसके राज्य में बहुत सारे लोग इकट्ठा होने के लिए. கர்த்தர் உங்களுக்கு அதிகமான கிருபையை தந்து நடத்துவாராக என்று வாழ்த்தி परमेश्वर आपको बहुत ऐसे अनुग्रह दे, ये बधाई देते हुए வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். वचन को मैं समाप्त करता हूँ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप प्रत्येक जन को आशीष करे.